குளிர்காலத்தில் ஏற்படும் சளி, வறட்டு இருமலை தவிர்க்க தற்காப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். வெதுவெதுப்பான தேநீர், சூப் போன்றவை பருகுவதும், எலுமிச்சை சாறில் தேன் கலந்து பருகுவதும் பலன் அளிக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நோய் தொற்று பாதிப்புகளை தவிர்க்க முகக்கவசம் அணியவும், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மேற்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்துகின்றனர். எக்ஸ்ரே, சளி பரிசோதனை, இரத்த பரிசோதனை செய்து நிமோனியா அல்லது வேறு பாதிப்பு உள்ளதா என கண்டறிவது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாச பாதையை விரிவடையச் செய்யும் மருந்துகள், இருமலை கட்டுப்படுத்தும் மருந்துகள் ஆகியவற்றை மருத்துவர்களின் பரிந்துரையின்படிதான் உட்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். மூச்சு குழாயில் இருக்கிற அந்த சில் காற்று வந்து நம்மளுடைய உணவு குழாய், மூச்சு குழாய் ரெண்டுத்தையுமே வந்து சுருக்கம் ஏற்படுத்தும். அப்போ மெயினான பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு வந்து அதிகமான ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், ஹார்ட் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் வந்து எல்லாமே வந்து அந்த மூச்சு குழாய் வந்து ரொம்ப சுருக்கம் ஏற்படுறதுனால மூச்சு திணறல் அதிகமாகும். நம்மளுடைய காது, நம்மளுடைய மூக்கு, இந்த ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு அந்த சில்னஸ் ஃபஸ்ட்டு போகிறது. ஸோ மாஸ்க் வேர் பண்ணுறது கண்டிப்பாக கட்டாயம். ரெண்டாவது பார்த்தோன்னா, வெளியில் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, காட்டன் பால்ஸ் எடுத்து நம்ம காதில் 2 காதுலையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து குளிரை வந்து தவிர்க்க முடியும். காய்ச்சலுக்கு பிறகு 8 வாரம் வரை வறட்டு இருமல் நீடித்து இருமலின் போது ரத்தம் வந்தால் மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறுவது அவசியம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல் காரணமாக சுவாச பாதை தொற்றுக்குள்ளான பிறகு 3 முதல் 8 வாரங்கள் வரை தொடர் இருமல் இருப்பது இயல்பானது என்றும், தொற்று ஏற்படும் 100 நபர்களில் 10 முதல் 25 நபர்களுக்கு இத்தகைய பாதிப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சுவாச பாதையில் கிருமிகளால் ஏற்படும் அழற்சியே இதற்கு காரணம் என்றும், இதை தவிர மேற்புற சுவாச பாதையில் சைனஸ் பகுதிகளில் அழற்சி, நெஞ்சு எரிச்சல் ஏற்படுவது போன்றவற்றால் தொடர் இருமல் ஏற்படலாம் எனவும் கூறுகின்றனர். தமிழகம் முழுவதும் வைரஸ் காய்ச்சலுக்கு பிந்தைய தொடர் இருமல் பாதிப்புக்கு உள்ளாவோர் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. சளி மற்றும் காய்ச்சல் குணமடைந்த பிறகும் சில வாரங்களுக்கு இருமல் நீடிப்பதால் அதற்காக மருத்துவமனைகளை பலர் நாடி வருகின்றனர். தமிழகத்தில் மழைக்கு பிறகு பல மாவட்டங்களில் கடந்த சில நாள்களாக குளிர் நிலவுகிறது. இத்தகைய தட்பவெப்ப நிலை மாற்றம் காரணமாக இன்ஃபுளுன்சா மற்றும் சுவாச பாதை தொற்று அதிகரித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக வறட்டு இருமல் இருந்து வருகிறது. சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த வாரம் காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பாதிப்புகளால் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 100 அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.